தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளாமுகி சம்பேந்தும் தன்னோ தேவி பிரஜோதயாத். இந்த பதிவுல பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த வருடத்துடைய பேர் பராபவ வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வருடத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரி சமமா நடக்கும். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். இறையருள் கிடைக்கும். புதியவர்களின் நட்பால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சமாக விளங்கப் போகிறது. பெண்கள் குழந்தைகள் வகையிலே நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்களுடைய முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவு மக்களுக்கு கிடைக்கும். அரசியலிலே குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு பிறந்து மக்களுக்கு நல்லாட்சி புரிபவர்கள் சேருவார்கள். மக்களுக்கு அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். போட்டி போட்டு கொண்டு உதவி பண்ணுவார்கள். இப்படியாகத்தான் இந்த பராப வருடம் பார்க்கப்படுகிறது. சிம்மராசினியர்களை பயப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இப்போ வந்திருக்கிறது. இந்த வருடம் தான் சனி பயிற்சி. எல்லாருமே பயமுறுத்திப்பாங்க. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு குரு 11ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடம் அல்லது அடுத்தது 1ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த வருடத்திலே. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலே கேது, 7லே ராகு. இப்படியாகத்தான் இந்த ஆண்டு கிரகங்கள் இருக்குது. இதை வைத்து பார்க்கும் பொழுது அஷ்டம சனியை வைத்து மட்டும் பார்க்கக்கூடாது. அவர் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். சுபத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். சுப செயல்களையும் நற்பலன்தான் மட்டும்தான் தருவார். கெடுபலனை குறைத்துக் கொள்வார். அடுத்ததாக உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவானுடைய மைந்தராக போற்றப்படுகிறார் சனி பகவான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருட ஆரம்பத்திலே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுப்பார். லாபகரமான பலன்களா இருக்கும். அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு இருக்க வேண்டும். அஷ்டம சனி காலத்தில் என்ன வேண்டும்? அதிகமாக பேசக்கூடாது. பொம்பு வார்த்தைகள், விவாதம் கூடாது. நம் வேலை நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். நீங்கள் அதை நோக்கி பண்றீங்களானால் உங்களுக்கு அஷ்டம சனியால் பாதிப்பு குறையும். வேணும்னு வீண் சண்டைக்கு வருவாங்க. அப்போ நீங்க அதை கவனிக்காம போயிட்டே இருக்கணும். கவனித்தீர்களானால், வாக்குவாதத்தில் ஈடுபட்டீர்களானால் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி பலன் கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஜோதிடம் அதானே, இது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை பத்தி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதனால இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்களுக்கு குருடைய பயிற்சியில் பார்க்கும்போது கண்டிப்பாக இடமாற்றம் வரும். அடுத்து வரும் 3-4 மாதங்களுக்கு அப்புறம் அது வெளியூர் வெளிநாடு மாற்றமாக கண்டிப்பாக இருக்கும். எப்பயுமே ஒன்று கேட்டு சொல்வது என்னவென்றால், நம்மளுக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது, நல்ல கஷ்டங்கள் படும்போது நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. இடமாற்றம் கண்டிப்பா வேணும். நீங்களே விரும்பி ஏத்துக்கணும். அதை ஒண்ணு வெளியூர் போகணும், இல்லை வெளிநாட்டு போகணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க. இது ரெண்டுமே முடியாது என்று சொல்பவர்கள் பகல் நேரங்களிலே வீட்டில் இருக்காமல் காலையில் சென்று இரவு படுக்கிறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வரும். அவ்வளவுதான் விஷயம். இப்படி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்களா இருக்கும். இல்லை என்றால் ஒரு 3 நாட்கள் தேர்ந்தெடுத்து வேறொரு வீட்டிலே, அது உங்கள் சொந்த பந்தங்கள் வீடாக இருக்கலாம், நெருங்கிய நட்பு உறவு வீடா இருக்கலாம், 3 இரவு 3 பகல் சென்று தங்கி வந்தீர்களானால் இது ஒரு பரிகாரமாக தான் சொல்லப்படும். இந்த கெட்ட நேரம் குறையறதுக்கு வாய்ப்பு. அடுத்ததாக உங்கள் ராசியிலே குரு பகவான் போது அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்க்காத விஷயங்களா இருக்கும். வாய்ப்புகள் வரும். உயர்ந்த நிலைமையில் உள்ளவர்கள் உதவி பண்ணுவார்கள். நிலைமை நடக்கும். இறைப்பரிகாரம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான், அவருடைய அம்சம் எல்லாம் அல்ல சிவபெருமான். சிவபெருமான ஸ்தலங்கள் சென்று வாருங்கள். பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள், பஞ்சபூத ஸ்தலங்கள் சென்று வாருங்கள். பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சென்று வாருங்கள். இதையெல்லாம் விட நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய உங்க ராசி சொல்லப்படுவதால் அந்த அக்னி தலமாவுடைய திருவண்ணாமலைக்கு சென்று வாருங்கள். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம். பகல் 12 மணி அளவிலே உச்சகால பூஜையில் ஈடுபட்டு
சென்று வாருங்கள். இப்படி வரும்போது அங்கே சூரியலிங்கம் என்ற ஒரு லிங்கம் இருக்கு. கிரிவலம் வரும்போது அங்கே சூரியலிங்கத்திலே நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். கிரிவலம் வர பாதிலே இருக்காது, சூரியலிங்கம் என்று இருக்கும். அங்கு குறிப்பிட்டு சென்று 11 தீபங்கள் போட்டு அர்ச்சனை செய்து 11 முறை அந்த ஆலயத்தை வளம் வந்து அதன் பிறகு உங்க கிரிவலத்தை தொடங்கலாம். இது ஒரு சூட்சமான பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதனால அஷ்டம சனி இது பண்ணினீங்கன்னா அஷ்டம சனி பாதிப்பும் குறைஞ்சிடும். இது இல்லாமல் சாதுக்களுக்கு, சன்னியாசி தான் சாதுக்குன்னு சொல்லுவோம், அந்த சன்னியாசிகளுக்கு சாதுக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தானம் செய்யணும். அதுலயே இல்லற சன்னியாசில இப்போ வராங்க நிறைய பேர் குடும்பத்தை விட்டே இப்போ வெளியே வந்துடுறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா வெறும் பிரம்மச்சரியத்துல இருந்த சாதுக்கள் சன்னியாசில தான் இருந்தாங்க. இப்போ இல்லற சன்னியாசி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வராங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்களாம் ரொம்ப அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவிகள், துணிமணி கொடுக்கலாம், வெயில் காலம் வந்தா குடை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம், குளிர்காலம் வந்தா போர்வை வாங்கி கொடுக்கலாம், மழை காலம் வந்தா அவங்க தங்குவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுக்கலாம், உணவு நீர் கொடுத்து வரலாம். இது மாதிரி கண்டிப்பா செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பிரச்சனை தீந்துரும். குருவுடைய நல்ல பலன் கிடைக்கும். கெட்ட பலன் வரும்போதோ அதுக்குண்டான நல்ல பலனும் ஏற்பட்டு நன்மையை செய்யும். உங்க ராசிகளுக்கு கேதுவால ஏற்படக்கூடிய குழப்பங்கள், வீண் பயம், செய்யக்கூடாது செஞ்சு மாட்டிக்கிறது எல்லாமே தவிர்க்கப்படும். ஏழில் இருக்கக்கூடிய ராகு செய்யக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பங்குதாரர்களை பிரித்து வைப்பது, உங்க கூட யாரும் பழகாமல் இருப்பது, நீங்கள் தனித்து விடப்படுவது, இதெல்லாமே நடக்கும். அதெல்லாமே மாற்றமாயிடும். பரிகாரம் செஞ்சினாலும் மாற்றமாயிடும். அதுக்கு தான் பரிகாரம். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் போயிட்டு வந்தா உடம்பு சரியாயிடும். அதே மாதிரிதான் பிரச்சனை இருந்தால் ஜோதிடம் சொல்வதை கேட்போம், பரிகாரம் செய்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும். அவ்வளவுதான் விஷயம். இதுபடி நடந்து வந்தீர்களா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருட பலன் பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கெடுபலங்களுக்கு இருந்தாலும் அதை தவிர்த்து நற்பலன் ஏற்படும் என்று சொல்லி, கெடுபலன் காலத்திலே அமைதியாக இருக்கும் என்று சொல்லி நான் சொன்ன இறைப்பறிகள் தானம் செய்து வந்தால் நிச்சயமாக இந்த பராபவ வருடத்திலே முற்போக்கான பலன் ஏற்பட்டு எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக நீங்க திகழப்போகிறீர்கள் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.